கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழக மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க சிஎம் அவர்கள். இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது திமுகவினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அல்லது தோல்வி பயமா? தேர்தல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்வி பயம் அப்படின்னா எல்லாருக்குமே தோல்வி அடையக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல. எந்த கட்சி தோல்வி அடையும்னு நினைக்கும். அதனால் தோல்வி பயம்ங்கிற வார்த்தை நான் பிரயோகப்படுத்தலை. தேர்தல் தான் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது நோ டவுட். தேர்தலுக்காக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, ரகசியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. புது காரணங்களை சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு மொத்தமாக சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு ஏன் மொத்தமான தேர்தலை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2024 தேர்தல் போது இது இருந்துச்சே, அப்போ நிப்பாட்டிலே யாரும். அப்போ 2024 தேர்தல் போது நிப்பாட்டாதவங்க 2026 தேர்தல் என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டுவாங்க? ரைட். அப்புறம் சம்மருக்காக 2 கோடை காலத்துக்கு 2 ரூபா அப்படின்னு போட்டுருக்காங்க. 2000 ரூபா கோடை காலம். 2026 தான் கோடை காலம். இதுக்கு முன்னாடி பூரா வசந்த காலம் மட்டும்தானே. திமுக ஆட்சியில் இப்படி இந்த விடியல் வந்ததுனால வெண்மை வந்துருச்சா, அதனால் ரொம்ப கோடை வந்துருச்சா? எல்லா வருஷமும் தானே கோடை வருது. அது என்ன 2026 பிப்ரவரியில் மட்டும் கோடை வருது? தேர்தலுக்காகங்கிறது ரொம்ப தெல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஏதோ இது திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், விஜய் சொல்கிறாரு, நாம் தமிழர் விமர்சிப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. சாமானிய சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். மற்ற அதாவது அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இதை வரவேற்கக்கூடிய பட்சத்தில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எதிர்க்கட்சிகள், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இது தோல்வி பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்களும் அதான் சொல்லியிருந்தாங்க. பட் திமுக தரப்புலேருந்து பேசியவர்கள் என்ன சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி நிறுத்தினாங்க இதுக்கு முன்னாடி இப்போ நடந்தப்போ, அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் சமயோஜிதமாக இதை சிஎம் அவர்கள் கையாண்டிருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் நிறுத்தினாங்க, என்னுடைய நினைவில் இல்லை. நிறுத்தினாங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி இருந்ததுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான், இப்போ இருக்கிறதுமே பிஜேபி கூட்டணி கவர்மெண்ட் தான். எப்படி நிப்பாட்டியிருப்பாங்க? நீங்கள் ஏக்நாத் சிண்டேயை வச்சு அவரை முதலமைச்சராக வச்சுட்டு நடந்து யாருடைய ஆட்சி? இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது. கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்குது. இதற்கு முன்னாடி நடந்து யார் ஆட்சி? பாஜக ஆட்சி தான் நடந்துச்சு. ஏக்நாத் சிண்டே தலைமையில் அவங்க சிவசேனாவில் பிரிஞ்சு வந்தால் தான் நடத்துனாங்க. அப்போ எப்படி நிப்பாட்டு? அவங்களுக்கு கட்சிக்கு அவங்களே நிப்பாட்டினாங்களா? எனக்கு தெரியல. நிப்பாட்டிருந்தாலும் அப்போ ரொம்ப நேர்மையாக செயல்பட்டுருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். பீகாரில் இப்போ எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபா போட்டாங்க. பிஜேபி ஆட்சி தான். யாரும் நிப்பாட்டலையே. 2024 சட்டமன்ற மக்களவைத் தேர்தல் நடந்தபோது யாரும் நிப்பாட்டலையே. அப்போ இது ஒரு காரணம். அது அதில் ஒன்று. இதில் சர்ப்ரைஸாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கூட்டணி கட்சிகள் வரவேற்றாங்கன்னு பொதுவாக போயிடக்கூடாது. அங்கே காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வரவேற்று, அதில் குறிப்பாக செல்வி ஜோதிமணி அவர்களும் திரு மாணிக் தாக்கூர் அவர்களும் வரவேற்றிருக்காங்க. அதுதான் அங்கே சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட். ஸோ இது பேட்ச் ஒர்க் நடக்குதா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது ஒரு காரணமாக வச்சு அவங்க சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியும் திரு மாணிக் தாக்கூரையும் கூட்டு பேசினாருன்னு தகவல். அப்போ அவங்க கூட்டி பேசி கூட்டணி தொடருங்கிற அறிவிச்சாங்களா என்ன அப்படிங்கிற கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் காங்கிரஸ் கட்சி வரவேற்ற ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பாயிண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணி கட்சிகள்னு 19 கடந்துட முடியாது. அப்போ இவங்க கேட்கக்கூடிய சீட்ஸை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுதா? அப்போது 25க்கு மேலே கொடுத்தாகணும், 40க்கு கீழே. ஸோ 30 to 35 கீழே நான் எதிர்பார்க்குறேன் அவள் கொடுக்கப்படும்னு. ஏதோ ஒரு நம்பரில் செட்டில் ஆவாங்க. அது என்ன நம்பர்னு, ஏன்னா அது 32 இருக்கலாம், 31 இருக்கலாம், 36 இருக்கலாம். அது நம்ம அவ்வளோலாம் தெரியாது. நாட் 25 எனக்கு அது தெரியும். 25 கிடையாது. நாட் எபவுட் 40 அதுவும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ பிலோ இதுக்கு இடையில் ஒரு 30-35ங்கிறது நான் நினைக்கிறேன். இன்றைக்கி திமுக அவர்கள் சிஎம் அவர்கள் இந்த 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணது அப்படிங்கிறது களம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா ட்ரைட் டெஸ்டட் சக்ஸஸ் ஃபார்முலாவை கடைபிடிக்கலாம், அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவை. ஏன்னா பீகாரில் 10,000 ரூபாய் அவங்க போட்டதுங்கிறது அவங்களுக்கு மகளிர் ஓட்டுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு பேசிகிட்டு இதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவே இவங்க, அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவே இவங்க கடைபிடிக்கிறாங்களா? வெற்றிக்கு அது பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு. இந்த களம் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. அது டிஎம்கேக்கும் தான், ஏடிஎம்கேக்கும் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக். ஈஸி ஒன் 2 பேருக்குமே கிடையாது. அதிமுக படுத்துக்கிட்டே ஜெயிக்குமேங்க அப்படிங்கிறதோ, திமுக வேலை செஞ்சுருக்கு அப்புறம் என்னங்க உங்களுக்கு யார் ஆட்சின்னு கேள்வியே கிடையாதுங்க. 2 பேருக்குமே டஃப் ஃபைட்டு. அதில் நல்ல கடும் போட்டி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த 5000 ரூபா கொடுக்குறதோ 1000 ரூபா கொடுக்குறதோ வெற்றி ஃபார்முலாவா என்றால் இல்லை. 2023 செப்டம்பரில் இஃப் எம் நாட் ராங் அவங்க இந்த 1000 ரூபா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 1,19,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி 1,31,00,000 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்போ 2024 தேர்தலில் இவர்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கிய ஓட்டு குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கணும். 2019 குறைஞ்சிருக்கு, 21 குறைஞ்சிருக்கு, 24 குறைஞ்சிருக்கு பார்க்கணும். அதனால் இது எனக்கு தெரிஞ்சு பீகாரில் அந்த என்டிஏ கவர்மெண்ட் திரும்ப வந்ததுன்னா, ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு சோல் காரணம் அல்ல.
இதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ கொடுத்துக்கூடிய 5000 ஒரு காரணமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து வெற்றிக்கான காரணமாகவும் இருக்க போகிறதில்ல, தோற்றாலும் அதுக்கான காரணமாக இருக்க போகிறதில்ல. திஸ் 5000 will not play any role in this election. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, அதாவது மகளிரினுடைய ஆதரவு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பக்கம் அதிகமாக திரும்பி இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அவங்க பக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கிட்டு சத்தமாக விசில் ஊதிருங்க அவங்க காதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செவிலியே ஊதிருங்க அப்படின்றாரு. அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது யாருடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு பெரும்பான்மை அப்படின்னு தான் சொல்ல முடியும், எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அரசு ஊழியருடைய வாக்கு திமுகவுக்குன்னு சொல்கிறோம். தட் டசன்ட் மீன் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே 50 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் 50 லட்சம் பேர் அவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறது கிடையாது. அது உண்மை இல்லை. நம்ம பார்த்துருக்கோம், கடந்த தேர்தல் 2024 தேர்தலில் பல தொகுதிகளில் அரசு ஊழியர்களுடைய தபால் வாக்கு வந்து, தபால் வாக்கு தான் மோஸ்ட்லி அரசு ஊழியர்கள் தான் போடுவாங்க. அந்த தபால் வாக்குகள் வந்து பாஜக முன்னிலை பெற்றது. அதிமுகவை விட திமுகவோட பல தொகுதியில் நீங்கள் எடுத்து தபால் வாக்குகளில் பாஜக முன்னிலை பெற்று. ஸோ படித்தவர்கள் அரசு ஊழியர் மத்தியில் திமுகவுக்கு தான் அப்படிங்கிற ஓட்டு வந்து அப்படி இல்லை, மற்றவங்களுக்கும் வந்து கிடைக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கொங்கு பெல்ட்லாம் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு, டெல்டா மண்டலம்னா டிஎம்கே சொல்லுவோம். இது வந்து ஒரு பொதுவான கருத்து அப்படி சொல்லிட முடியாது. அந்த மாதிரி மகளிருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக மகளிர் ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு, அது டிஎம்கேக்கான வாக்குகள். அதனால தான் இந்த 1000 ரூபா ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் 5000 ரூபாய் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் ஓட்டு வந்து தாய்க்குளங்கள் ஓட்டு, எம்ஜிஆர் தலைவர்னா தாய்க்குளங்கள் வந்து உயிரை விட்டுருவாங்க. அதனால் வந்து தாய்க்குளங்களுடைய ஓட்டு மேஜராக அது வந்து ஏடிஎம்கே போகும். அதை வந்து ஏதாவது ஒரு டார்னிஷ் பண்ண முடியுமா பார்க்குறாரு. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் அப்படி பெரும்பான்மையாக சொல்ல முடியும். அது உங்களுக்கு கணக்கு. நீங்கள் விஜய்க்கு யார் ஓட்டு போடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இளைஞர்கள் பிலோ 40 வந்து அதிகமாக ஓட்டு போடுறாங்க. ஸோ தாய்க்குளங்களுடைய ஓட்டு அவங்க பெருசாக கன்வெர்ட் ஆன மாதிரி தெரியல. தாய்க்குளங்களுடைய ஓட்டு இன்னமும் பெரும்பான்மையாக வந்து ஏடிஎம்கே பக்கம் தான் இருக்குது. இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய பொதுமக்கள் வந்து இப்போ நம்ம சமூக ஊடகங்கள்லையும் பார்க்குறோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது, செவிலியர்கள் போராட்டம் நடந்தது. இத்தனை போராட்டங்கள் நடக்கும்போது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலை. ஆனால் இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களால செலவழிக்க முடியுதுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. 6000 கோடி ரூபாய் நிதி, இது வந்து எந்த விதத்திலும் 6000 கோடி ரூபாய் எவ்வளோ தொழிற்சாலையை கொண்டு வர முடியும் பாருங்கள். 2 எய்ம்ஸ் கொண்டு வர முடியும். இந்த ஒரு அலோகேஷனில் 2 எய்ம்ஸ் தமிழ்நாட்டு கொண்டு வர முடியும் சொந்த காசில். நீங்கள் ஜப்பான்லேருந்து ஜைகா நிறுவனம் கொடுக்குமான்னு பார்க்க வேண்டியதில்லை, மத்திய அரசு வந்து ஒத்துழைக்குமான்னு பார்க்க வேண்டியதில்லை, செங்கலை தூக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து 2 சொந்த காசுலேயே பண்ண முடியும். அவ்வளோ விஷயம். 2 எய்ம்ஸ்னால் எப்படிப்பட்ட மருத்துவ வசதிகள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சல்லி காசில், ரொம்ப மலிவான வழியில், கிட்டத்தட்ட இலவசத்தில் அப்படி கிடைக்கக்கூடிய விஷயம் எப்படி நம்ம தவிர்க்கிறோங்கிற பாருங்கள். அப்போ வந்து இதை மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்பெண்டிங் இல்லாமல் மற்றபடி கொடுக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சத்துணவு பணியாளர்கள்லேருந்து பழைய ஓய்வு திட்டத்தில் 150 விஷயங்கள். ஏன் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு மத்திய அரசு காசு கொடுக்கலன்னாங்க. எவ்வளவு? 2000 கோடி ரூபா, 2150 கோடி ரூபா மத்திய அரசு காசு கொடுக்கறதுனால சம்பளம் கொடுக்கலன்னு சொல்ல முடியும். 6000 கோடி ரூபா அப்படி கொடுத்தீங்க தேர்தலுக்காக, ஓட்டுக்காக அப்படிங்கிறத வேற ஒன்றும் இல்லை. சமூக வலைதளங்களையும் மற்ற நிலையில் வரக்கூடியது உண்மைதான். அது வந்து திமுகவுக்கும் தெரியும், எல்லா கட்சிக்குமே தெரியும். பாராளுமன்றத்தில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் இபிஎஸ் அவர்கள் சொன்னதை வந்து மேற்கோள் காட்டினாங்க. கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்குது. அது வந்து 70 வருடங்களில் இருந்த அந்த 5 லட்சம் கோடி அப்படிங்கிறது கடந்த 5 வருடங்களில் 10 லட்சமாக டபுளாக ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலை, இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த மாதிரியான சலுகைகள் இப்போ இதுக்கப்புறம் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வருது அப்படின்னா கூட இதை சமாளிக்கிறதுக்கான திறன் அந்த இது இருக்கா? திமுகவுக்கு, திமுக அரசுக்கு பொருளாதார ஆலோசனை வழங்கக்கூடிய திரு ஜெயரஞ்சன் போன்ற நிபுணர்கள் எல்லாம் சோ வாட் அப்படின்றாங்க. நீங்களா கட்ட போகிறீங்க? உங்களுக்கு அதுதான் சம்மந்தம் இருக்கா? கடன் நீங்கள் அடைக்க போகிறீங்களா? 10 லட்சம் கோடி கடன் நீங்கள் அடைக்க போகிறீங்களா? இப்படி ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புவார்கள் என்று சொன்னால் இது மாதிரியான பொருளாதார ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று சொன்னால் எங்கே போய் நிற்கணும் பார்க்கணும். கடன் ஊரே வாங்கும். அமெரிக்கா வாங்கியிருக்கு, இந்திய மத்திய அரசு வாங்கியிருக்கு, நீங்கள் வாங்குவீங்க, நான் வாங்குவேன், எல்லாருமே கடன் வாங்கியிருப்பாங்க. நோ டவுட். கடனில் தான் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கடனை வாங்கி என்ன பண்ணுறீங்கிறது முக்கியமான கேள்வி. தமிழக அரசு கடன்களை வாங்கி செலவழிக்கிறது. இந்திய அரசும் அமெரிக்க அரசும் இன்னபிற அரசுகளும் கடன்களை வாங்கி முதலீடுகளை செய்கின்றன. அப்போ முதல் நீங்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. அப்போ இண்டஸ்ட்ரி வரும், அதில் 4 தொழிற்சாலை வரும், தொழிலாளர்கள் வருவாங்க, வேலைக்கு போவாங்க, பொருளாதாரம் வளரும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். இவர்கள் கடன் வாங்கி திரும்ப திரும்ப இந்த மாதிரி காசாக கொடுக்குறாங்க. காசாக கொடுக்குறது எங்கே போகும்? பெண்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பறிக்க முடியும்? நீங்கள் அன்றாட நீங்கள் தினத்தந்தி பேப்பர் எடுத்து சாதாரணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். தினம் ஒரு குடிப்பதற்கு காசு கொடுக்காத தாயின் தலையில் கல்லை போட்டு உடைத்த மகன், மனைவியை வந்து கழுத்தை கணவர், எதுக்கு? குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னு. அப்போ வங்கி கணக்கில் போகிறது வந்து குடிக்கிறது தான் போகுதுங்கிறது 1, 2 இந்த மாதிரி ஆயிடுது. அவங்க வரைக்கும் போயிடுறாங்க. அந்த காசுலாம் எங்கே போகுது? அந்த பணமெல்லாம் விரயமாக போயிடும். அப்போ அதுக்கு பதிலாக தொழில் நிறுவனங்களை துவக்கி வைத்து, தொழிலதிபர்களை ஊக்குவித்து, தொழில் முனைவோரை கடன் கொடுத்து, வட்டி இல்லாத கடன் கொடுத்து புதிய தொழிற்சாலை உருவாக்க சொன்னால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக இருக்கும்? நீங்கள் புதிய தொழில் முனைவோருக்கான ஊக்கம் எவ்வளோ கொடுக்க முடியும்? நீங்கள் சீடு ஃபண்டுங்கிற எவ்வளோ கொடுக்க முடியும்? நீங்கள் தமிழ்நாடு அரசு கையில் காசு இல்லாமல் பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்கு பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கிச்சு. 1000 கோடி ரூபா திட்டினா அது வந்து பெருமையாக வேறு சொன்னாங்க. 1000 கோடி ரூபா நிதி திரட்டணும். ஏன்ட்ட காசு இல்லை. அரசாங்கம் பள்ளி நடத்த வேண்டியது கடமை.
டாஸ்மாக் நடத்த வேண்டியது அரசாங்க கடமையா? ஆவின் பால் விற்கிற அரசாங்க கடமையா? சிமெண்ட் விற்கிற அரசாங்க கடமையா? இதெல்லாம் அவங்க கடமையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரோடு போட வேண்டியது அவங்க கடமை எப்படி இருக்கு? பஸ் விட வேண்டியது கடமை எப்படி இருக்கு? மின்சாரம் தடைபடாத மின்சாரம் இன்னைக்கு இருக்குதா? அப்ப எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன 1000 கோடி ரூபாய் அரசு பள்ளிகளை நடத்துவதற்கு கையில காசு இல்லாம நன்கொடை திரட்டினாங்க. இன்னைக்கு எவ்வளவு அலாக்க பண்ணியிருக்காங்க? 6000 கோடி ரூபாய். இந்த 6000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் எவ்வளவு பள்ளியில் சீரமைச்சிருக்க முடியும்? அப்ப பள்ளிக்கூடம் சீரமைச்சிடக்கூடாது, டாஸ்மாக் கடை வருமானம் கூட்டிகிட்டே போகணும். என்ன எதிர்பார்க்கு இந்த அரசு? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் கேட்டிருக்காங்க, டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னு சொல்லாமல் இதை கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. டாஸ்மாக மூடுறதுக்கான வாய்ப்பு கண்ணிலே தெரியல. அப்படி ஒரு ஐடியாவில் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் மது விலக்கு இருக்கு, பீகாரில் மது விலக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் 50,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் மதுபான டாஸ்மாகினால வருது. அப்போ 50,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஈக்குவலான சைஸபிள் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே. அப்போ 50,000 கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் போடுகிறார், சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுகிறார். எப்படி தமிழ்நாட்டில் ஷார்டேஜ் பட்ஜெட் வருது? எப்படி 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வருது? அப்போ 50,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் வந்தும். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு புள்ளிவரம் சொல்லியிருக்காரு. இந்த 5 வருஷத்தில் மட்டும் 2016-21 அதிமுக ஆட்சிக்கும் 2021-26 திமுக ஆட்சிக்குமான இந்த 5 வருஷத்தை கம்பேர் பண்ணால் மத்திய அரசுலேருந்து நிதி அலோகேஷன் கூடியிருக்கு, வரி வருமானம் கூடியிருக்கு, ஜிஎஸ்டி ஷேர் கூடி இருக்குது, இந்த பத்திரப்பதிவு தொழில் டாஸ்மாக்லேயே வருமானம் கூடி இருக்கு, எல்லாத்துலேயுமே வருமானம் கூடி இருக்கு, கடன் அதிகரிச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது? அப்போ இந்த டாஸ்மாக் வருமானத்தை நம்பி இருக்காத பீகாரும் குஜராத்தும் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுகின்றன. என்ன நிதி மேலாண்மை இருக்கு? திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் கடனை நீயா கட்ட போறேன்னு கேட்டாங்கன்னா அப்படிப்பட்ட பொருளாதார ஆலோசனை எப்படி இயங்க முடியும் ஒரு அரசாங்கம்? நான் முதலமைச்சர் அவர்கள் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது மகளிருக்கான உரிமை தொகை, அதை 2000 ரூபாய் ஆக்குவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய அன்றாட ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக அவங்களுக்கு அவசரம் தேவைப்பட்டதுன்னா அதற்கான ஒரு உரிமை தொகை, அவங்களுக்கு அன்றாடம் அவங்களுடைய செலவுக்காக பிள்ளையினுடைய படிப்புக்கு செலவழிக்கிறதுக்கான உரிமை தொகை. அதனால இது அடிப்படை வசதி மாதிரி, அடிப்படை தேவை மாதிரியான ஒரு விஷயம். இது அவங்களுடைய உரிமை தொகைன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு 1000 ருபீஸை 2000 ருபீஸ் ஆக்க போகிறேன்னு சொன்னது அதிமுக. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு 2000 ஆக்குறோம். இது உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை தான். 2000 உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறோம். அவங்க அன்றாட செலவு, அவங்க அன்றாட செலவுக்கு ஏன் அவங்க போகணும்? 2000 முதல்ல 2 பாயிண்ட் இருக்குது. 2000 ரூபா வச்சு ஒருத்தர் கொடுத்து நடத்த முடியுமா வச்சுக்கு? நீங்கள் 1000 ரூபா இன்னைக்கு, நாளைக்கு 2000 வந்துருச்சு. 2000 ரூபா வச்சு ஒரு குடும்பம் நடக்குமா சொல்லு? மாதத்துக்கு 2000 என்ன வாங்க முடியும்? நீங்கள் வெளியில் போய் ஒரு 10 நாளைக்கான கிராசரிஸ் வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய். 10 நாளைக்கான நீங்கள் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கினா சொல்லி முடிஞ்சு வச்சு. அப்போ நீங்கள் 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது, குழந்தைகள் இருக்குது, மருத்துவமனைக்கு, படிப்புக்கு, அவசரத்துக்கு, இது 3 ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்கணும். படிப்புக்கு நீங்கள் எது காசு செலவழிக்கணும்? மருத்துவத்துக்கு எது காசு செலவழிக்கணும்? அரசு மருத்துவமனை காசு செலவழிக்கப்படுதா? அப்போ அரசு மருத்துவமனைக்கு யாரும் போகிறதில்ல, அரசு பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போகிறதில்ல. அப்போ தனியார் மருத்துவமனைக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அங்கே காசு செலவு. ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகிறதில்ல? அப்போ நீங்கள் 2000 எப்படி பத்தும்? அப்போ நீங்கள் அவர்களை சொந்த காலில் நிற்க வைக்க வேண்டும், இல்லை அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். கையில் காசு கொடுக்க எப்படி போய் நிற்கும்? கையில் காசு எல்லாமே உருப்படியாக செலவழிஞ்சிருமா? அரசாங்கம் வாங்கக்கூடிய காசு உருப்படியாக செலவழிக்கல, தனிமனிதர்கள் வாங்கக்கூடிய காசு எப்படி உருப்படியாக செலவழிச்சிருவாங்க? அதில் அவர் அட்வைஸும் கொடுக்குறாரு. 5000 ரூபாய் இந்த 3 மாதத்துக்கான தொகை ப்ளஸ் 2000 ரூபாய் கோடை காலத்திற்கான சிறப்பு தொகை. இந்த 5000ஐ நீங்கள் சேமிக்கவும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. எனக்கு என்னமோ இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுமோன்னு ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா அடுத்த மாதம் காசு விழாது, அதுக்கு அடுத்த மாதம் காசு விழாது. மார்ச்லையும் ஏப்ரல்லையும் காசு விடனா 14ஆம் தேதி காசு வந்து நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு போன வாரம் 10,000 கொடுத்தீங்க, இந்த வாரம் ஏதாவது கொடுப்பீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த வாரம் போன வாரம்லாம் கொடுத்தீங்க, இந்த வாரம் ஒன்று கவனிக்கவே அப்படிமே. எனக்கு பழசு மறந்துடும், புதுசு தான் தேவை, அடுத்தடுத்து தேவை. இதான் ஹியூமன் டெண்டன்சி. அப்போ இந்த மார்ச் மாதம் காசு வரல, ஏப்ரல் மாதம் காசு வரலன்னா அது டிஎம்கே கவர்மெண்ட் நெகட்டிவாக போயிருமோன்னு பயப்படுறேன். 5000 கொடுத்தா யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணாதா அவங்களுக்கு? 2006-11 எல்லாருக்கும் டிவி கொடுத்தாங்கல்ல. இப்போ என்னன்றாங்க, ஊட்டியில் ஒரு கிராமத்தில் கரண்டே இல்லை, கலைஞர் டிவி கொடுக்குறதுக்கு பேசுகிறார். அந்த ஊரில் கரண்டே இல்லைங்க, டிவி கொடுத்துருங்க சார். அப்போ முதல்ல கரண்ட்டை கொடுங்கன்னார், கரண்ட்டை கொடுத்து டிவி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தாங்களே. 2011 ஜெயிச்சதா? என்னாச்சு? விலையில் அரிசி கொடுத்தாங்களே, என்னாச்சு? 2 ரூபாய்க்கு அரிசி வாங்கினாங்க, 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கினாங்க. அப்போ கொடுத்தாங்களா? ஆட்சி வந்துச்சா? மக்கள் வாங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. மக்கள் வேறு மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன உங்கள் காசையாக கொடுக்குறீங்க? அது எங்கள் காசு, வாங்கி வச்சுக்கிறாங்க. அதற்கும் ஓட்டு போடுவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவ்வளோ சேமிப்பாக மாற்ற போகிறதும் இல்லை. 5000 ரூபா காசு எப்படி சேமிப்பாக இருக்கும்? சாயந்தரம் புருஷங்காரன் காசு கொடுத்தா எப்படி உங்களுக்கு தெரியும்ல. வீட்டில் நீங்கள் படிக்கிற, வேலைக்கு போகிற நகர்ப்புற பெண்களுக்கே எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் கிடையாது. நீங்கள் காசை நீங்கள் வாங்கி, நீங்கள் எவ்வளோ வீடுகளில் நான் ஒரு பெண்ணாக நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி என் காசை நானே வச்சுப்பேங்க. எவ்வளோ வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாமியார்ட்ட கொடுத்தாகணும், இல்லாட்டி கணவன்ட்ட கொடுத்தாகணும். அதில் ஏதாவது ஒரு பொங்கல் நீங்கள் வச்சிருந்தாலே பெரிய விஷயம். அதுவே பெரிய சுதந்திரமாக பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை, இல்லைங்க நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 1000 ரூபா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல எடிம்பாங்க. 10,000 10,000 கொடுத்தாகணும். அப்புறம் கணவர் கொடுக்குறதா வச்சுவாங்கன்னு மாமியார் கொடுத்தா. அது இன்றைக்கி நகர்ப்புறங்கள்லேயே இருக்குது.
கிராமப்புறங்களை எப்படி இருக்க முடியும்? அடித்து உதச்சி வாங்குற கற்பனை பார்த்தது இல்லையா? காசை மனைவி கையில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசை உதச்சி வாங்கக்கூடிய பழக்கம். அது இல்லைன்னு மறுத்த முடியுமா? அப்போ எப்படி 5000 ரூபா போச்சுன்னா எப்படி சேவிங்ஸாக போயிடும்? மாறாக மார்ச் ஏப்ரலில் காசு வரலேன்ட்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி காசு வரணும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காசு வரணும், 14 அப்புறம் தான் ஏப்ரல் 14 அப்புறம் தான் போலிங் நடக்க போகுது. இந்த மாதம் காசு வர சொல்லி மாற்றி ஓட்டு போட்டால் என்ன சரி எனக்கு ஒரு யோசனையாக போச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்தா எப்பயுமே வந்து 15ஆம் தேதி தான் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனால் லீவ் வருது, செகண்ட் சாட்டர்டே வருதுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதியே கொடுத்ததுங்கிறது இன்பதிர்ச்சி எல்லாருக்கும். வாங்கினவங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க, அதில் குழப்பம். எனக்கு 5000 ரூபா காசு கொடுத்தா நான் வேணாம் சொல்ல போகிறேன்னா? எனக்கு 5000 ரூபா வந்து சமாளிச்சிருவேன்னா கூட எனக்கு 5000 வந்து சந்தோஷம் தான் போட போகிறேன், அது மேட்டர் இல்லை. ஆனால் அதுக்காக ஓட்டு போடுவேனாங்கிறதா நான் கேள்வி. நான் வந்து இது வந்து பலன் அளிக்குமாங்கிறாங்க. 5000 வாங்கின எல்லாருக்கும் இன்பதிர்ச்சி தான். மக்கள் வருத்தத்தில் இருக்கிறாள்னா நான் முட்டாள்தனமாக நான் பேச தயார். மக்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க, பயங்கர குஷியாக இருப்பாங்க. அடுத்த மாதம் இன்னொரு 5000, அடுத்த மாதம் இன்னொரு வாங்கி உள்ளே போட்டு விடுவாங்க. வாங்கி உள்ளே போடுறவங்க இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி காசை வாங்கிட்டு விசில் ஊதுவாங்களா? விஜயகாந்த் அவர்கள் சொன்னது போல் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்ல இந்த விஷயத்தை இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்கறத, அரசாங்கமோ தனிநபர்களோ அரசியல் கட்சிகளோ காசு கொடுத்தாங்கன்னா அது உங்களுடைய பணம் அவர்களுடைய பணம் இல்லை, வாங்கி போட்டுக்கன்னு முதல்ல இந்த கூச்சத்தை போக்கியவர் விஜயகாந்த் தான். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் சொல்ல வர்றது, இந்த 5000 ரூபாயினால திமுகவுக்கு ஓட்டு கூடும் நான் நம்பலை. திமுக கூட்டணிக்கோ இது வந்து ஓட்டு வாங்கி தரும் நான் நம்பலை. கூடலாம் குறையலாம், அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குமே தவிர இந்த 5000 ரூபா கொடுத்ததுனால ஜெயிச்சாங்க, இந்த 5000 ரூபா கொடுத்ததுனால தோத்தாங்கன்னு நான் நம்பலை.